நாடகமன்றம் இருக்கும் இடமோ திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டம் ஆரணி புனிதா நாடகமன்றம். எங்கள் நாடகமன்றத்தின் உரிமையாளர் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் 7வது வார்டு கிராமத்தை சேர்ந்த மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய உயர் திருவாளர் சின்னப்பையா அவர்கள். எங்கள் நாடகமன்றத்தின் ஆசிரியர் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் 7வது வார்டு கிராமத்தை சேர்ந்த மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய உயர் திருவாளர் சின்னப்பையா அவர்கள். எங்கள் நாடகமன்றத்தின் நிர்வாகி காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்தை சேர்ந்த மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய உயர் திருவாளர் முனிசாமி மகேஸ்வரி அம்மையா. இவர் குழுவினர் இன்று இந்த மேடையில் நடத்தக்கூடிய நாடகம் திசை மாறிய இந்த மேடையில் நடத்தக்கூடிய நாடகம் திசை மாறிய பறவைகள். திசை மாறிய பறவைகள் என்ற நாடகத்தை நடத்த முன்வந்துள்ளோம். இந்த நாடகத்தில் இசைக்குற்றம் மேல தாள குற்றம் எவ்வித குற்றம் இருந்தாலும் உங்கள் வீட்டு பிள்ளைகள் தவறு செய்தால் எப்படி மன்னித்தீர்களோ அதுபோல் மன்னித்து காத்தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் நாடகம் மன்றம் சிறந்த முறையில் ஒப்பந்தம் செய்யப்படும் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டம் ஆரணி மாநகரம் பழைய பேருந்து நிலையம் எதிரிலே எங்கள் நாடக அமைப்பாளர் டாக்டர் டி ஆனந்தனை பக்கம் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம்.
ஆமா இதெல்லாம் என்ன மலரடி அக்கா இதெல்லாம் ரோஜா தோட்டம். இதுவா ரோஜா தோட்டம்? ஆமாக்கா. எவ்வளவு அழகழகா பூத்து குடிக்கப்பட்டது, கலர் கலரா பூத்து வருது அக்கா. பொட்டு இருக்கு, பூத்து இருக்கு, பூத்து அடங்குது இருக்கு, கலந்து இருக்குது. அப்படியா? ஆமாக்கா. ஏண்டி அஸ்வினி? ஆமா இதோ தெரியுது என்னடி பூ அது, எவ்வளவு அழகா பூத்து பாருடி. என்ன பூ தெரியுமா? என்ன பூ? இதாங்க குண்டுமல்லி. குண்டுமல்லியா அது? அதாண்டி குண்டு குண்டா இருக்குது, கலர் கலரா. சைஸுக்கு ஏத்த மாதிரி இருக்கு பாருடி. அது தெரியுது, அது என்னடி மலர் அது? அது எல்லாம் கொடிமல்லிக்கா. அதுதான் கொடிமல்லியா ஆமா, வருது. கேட்டி லட்டி. என்னக்கா? இதோ தெரியுது, இது என்னடி மலர்? ஷாப்பிங் மலர்க்கா. அத குச்சி குச்சா நட்டுக்குதா? நட்டுக்குற ரைஸ் ஆயி போச்சு. கேட்டி இது எல்லாம் பார்க்க முடியும். மலர்னால எப்படி இருக்கு? எப்படி தெரியுமா? திக்கு திக்கு. நாட்டியம்
கொண்டாடலும் உயிர்ச்சிவன்கள பல கோடி அக்கினி காத்தார் கடவுள் பரபர வசுவாய் ஜெகஜோதி ஒளிமாய் கண்ணுக்கு கருத்து கட்டாமல் சகல ஜீவராசி காத்தார் கடவுள் நானும் தமிழ்த்து நாடு சகரன் சுவாயின் வாண்டி முறைக்கு அரமதனைக்கு படித்த மாமர் பலர் கண்டி மாதா பிறகு தொடங்கி இந்த சுவாயின் நாட்டு ஒன்றும் அண்ணனுக்கு தம்பியாக சந்திரசேகர பெயர் எந்த குரலும் வந்தேன் அயல்நாடு சென்றேன் பட்டப்படி முடித்தேன் தாழக திரும்பியிருக்கேன் எனக்காக அண்ணன் காத்திருப்பார் சந்திக்க எனக்கு முன்னால் வர அழகு இன்னும் என்று பார்க்கிறேன். ஏதோ சின்ன திரும்ப ஏதோ தெரியாம மாலை போட்டாது போய் என்ன மாடி அடிக்கிறீங்க உனக்கு மாலை பிடிக்கிற சொல்லுங்க எடுத்து போட்டுறேன் கோவப்படாத ஐயா இது மாதிரிலாம் கோவப்படாதீங்க ஏய் மாலை போட்டுட்டே போடுறா போடுறா மாலையா இந்த மாலை ஏறா எடுத்துற காமிங்க ஐயா ஏய் இல்ல இல்ல டைட்டா கட்டினா இல்ல இல்ல அவுத்துரு இல்ல அவுத்து விட்டுனா யாக்கி தெரியவில்ல சைலன்ஸ் 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 அமரி சைலன்ஸ் எனக்கு முன்னாடி வருவதானே நோ 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 வாங்க முன்ன வாங்க ஐயா முன்ன வாங்க ஏண்டா சைலன்ஸ் சைலன்ஸ் எனக்கு வருவதானே காலத்தமா வந்திருக்கிற காரணம் என்ன ஐயோ எங்க அப்பா இருக்கிற நம்மளோட கம்யூனிட்டி அட பேமானி அட முட்டை பத்தி பையா அட அக்கால போய் போப்பல உன்ன முட்டை அட உன்ன கேட்டாங்க உன்ன கேட்டல ஐயா எங்க அப்பா பார்த்து நான் கேட்டேன் சத்தை பார்த்து நீ கேட்ட வா உட்கார்ந்துக்கோ எங்க அப்பா பார்த்து நான் கேட்டேன் யா எது கேட்டேன் எங்க அப்பா 3 ஏக்கர் நிலம் சம்பாதிச்சாரு அதுல 1 ஏக்கர் வித்தா குடிச்சு ஆயிட்டா ஐயா சைலே அட பாவி ஏய் क्या कहते हैं यार मैं पेंज कर रही थी நீங்க हां சொல்லுவாய் நிலத்தை விக்கலாம் ஓயா ஓயா நான் சொல்லுங்க ஐயா வித்த நிலம் திருப்பி வாங்க முடியுமா வாங்க முடியாது விக்கிற விலைவாசிக்கு ஒரே ஒரு சென்ட் வாங்க முடியுமாடா வாங்க முடியாதுங்க நிலத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும் உனக்கு என்ன தெரியும் உனக்கு தெரியல அதல விட்டு ஏதோ வித்து குச்சி ஆயிட்டா மீதி இருப்பது 2 ஏக்கர் ஆல எனக்கு 1 ஏக்கர் எங்க அண்ணனுக்கு 1 ஏக்கர் சரி சகமா பிரிச்சு குடுறாங்க அங்கிட்டு குண்டாச்சி பிரிச்சு குடுத்த உடனே எங்க அண்ணன் இடத்துல போய் போர் போறாயா தண்ணி அமோகமா வருது நாம ஏன் இடத்துல போர் போறா பெரிய பாரியா எப்போது உன்னுடைய பாகப்பிரவுல பாரி அண்டத்தை நான் கடிச்சு வரைக்கும் கல்யாணம் ஆகாது நீ சாக போறடா நீ யா என்னதுங்க ஏண்டா உன்னுடைய அண்ணன் உள்ள தங்கமான உள்ள நல்ல உள்ள படிச்சவன் அப்பனா என் உள்ள நான் நல்ல உளமல மாத்த
எங்க அண்ணன் தண்ணி வந்தோடனே கண்ண சும்மா நான் தூட்டாயா நடுவு நட்டா ப்ளீஸ் ஒரு மணி நேரம் தான் யார் அவங்க சொல்றது அதுதான் மயிர் நாடகத்தை இந்த 2 மணி நேரம் தான் நடக்க போகுது. தண்ணி வந்தோடனே கண்ண சும்மா இருந்தா நான் தூட்டாயா நடுவு நட்டா அம்மாவுமா விளைச்சல் ஓடி வந்துச்சு என் வீட்டுல நான் வச்சிருப்பது ஒரே ஒரு பசு மாடு மாட்டை ஓட்டி நேரா கைனிக்கு போனானுப்பா நான் தான் கை புடினவன் நான் தான் கை புடின முடியாது கூட விட்டு ஏந்து வச்சுட்டேன் மாட்டு ஓட்டி நேரா கைனிக்கா போனேன் ஒரு கட்டி சாட்டு வரம்பல வந்துட்டேன் பாவி சின்ன வயசுடா ரொம்ப பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிற நீ தண்ணி சாப்பிட்ட 4 வராது நீ சீக்கிரம் செத்துடுவே ஏன் போதா நீலா முடியும் போது நான் குச்ச எடுங்கடாக்குது நீ பாத்து என்ன ஒரு கட்டி சாட்டு வரம்பல பத்தம்ப ஏன் மாடு நான் படிச்சு எங்க அண்ணன் பயிர்ல போய் ஒரு மூளையா மெஞ்சின வீட்டுக்கு போட்டுக்குது பாவி விட்ட போயிரா மாட்டுக்கு தெரியுமா அது பயிர் இது வைக்கிறடா புண்ணாக்கு யாரா புண்ணாக்கு மாட்டுக்கு சொல்றேன் அது போய் தெரியாது மெஞ்சின வீட்டுக்கு போட்டுக்குது எங்க அண்ணன் கோவம் தாங்க முடியாம பெரிய தடி எடுத்துமா என் மாட்டுக்கு அடிச்சு ஒஸ்டா ஐயா ஆமாங்க ஒச்சல நான் சும்மா விட்டுறேனா எனக்கு கோவம் வந்துச்சு வேகமா எங்க அண்ணன் வீட்டுக்கு போனேன் கதவை திறந்து உள்ள அண்ணி உட்கார்ந்தோம் உங்க எட்டி வயது புளினா கோவத்து புண்ணிய வச்சு புளினா ஆம்பளை கோவம் வர மாதிரி வத்தியா அப்ப அவர் என்னடா இல்லையாஜமா அவன் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னேன் உட்காரு நீ ஏன் கோவப்படுற உட்காருங்க நான் என்ன பண்ண முடியும் எங்க அண்ணி நான் எட்டி வச்சேன் எங்க அண்ணி 3 மாசம் கரும்பு வந்துக்கிறாங்க நான் எட்டி வச்சேன்னா 3 மாசம் கரும்பு அப்படியே கஞ்சி வச்சையா ஐயப்பா நன்றா பஞ்சாயத்துன்றாங்க பஞ்சாயத்துல நான் போய் பிஸ்கான்னு போய்க்கிறேன் சொர்க்கன்னு இல்லையா ஓ பஞ்சாயத்துல என்ன பதில் சொல்லிட்டு தெரியாத மூச்சுன்னு கிடக்குறேன் பஞ்சாயத்துல எங்க அண்ணனை கூப்பிட்டாங்க டாய் பெரியவனே இங்க வாடா நீ என்னடா தவசு எங்க அண்ணனை பத்தி கேட்டாங்க அதுக்கு எங்க அண்ணன் சொன்னா என் தம்பி வீடு மாடு வந்து என் பையில மேய்ஞ்சனாலே எனக்கு கோவம் தாங்க முடியல பெரிய தடி மாட்டுக்கார வச்சு ஒஸ்ட் எங்க அண்ணன் சொல்லிட்டான் நடந்த கட்டியா சொல்லிட்டான் அப்படின்னு பஞ்சாயத்துல அவன் சொல்லிட்டான் டே சின்ன நீ வேணா என்ன கூப்பிட்டாங்க நீ என்னடா தவசு என்ன பத்தி கேட்டாங்க ஐயா எங்க அண்ணன் வந்து என் மாட்டுக்கார வச்சனால எனக்கு கோவம் தாங்க முடியல வேகமா எங்க அண்ணன் வீட்டுக்கு போனேன் கதவை திறந்து உள்ள அண்ணி உட்காந்து நான் எட்டி வச்சேன்னா 3 மாசம் கருப்பா காஞ்சி போச்சா ஐயா நான் சொல்லிட்டேன் நடந்த கட்டியா நீ சொல்லிட்டேன் என்ன தீர்ப்பு இதுக்கு என்ன தீர்ப்பு சொன்னாங்க டாய் பெரியவனே ஓ தம்பி வீட்டு மாட்டை காலை வச்சு வச்சப்பார் அது எத்தனாயிரம் ரூபாய் செலவானாலும் அந்த மாட்டு காலை ரெடி பண்ணி கொடுப்பது உன்னுடைய பருப்பு பருப்பு இல்லடா பொறுப்புடா அப்படி எங்க அண்ணன் கிட்ட சொல்லி அவன டே சின்னவனே நீ வர என்ன கூப்பிட்டாங்க நீ போய் உங்க அண்ணி எட்டி வச்சப்பார் 3 மாசம் கருப்பா காஞ்சி வச்சப்பார் மீண்டும் 3 மாசம் கருப்பா வேண்டி ஒரு அண்ணமலை வின வேண்டும் தாய்க்கு சமணா பாவி தெய்வம்டா ஒரு அண்ணி ஒதுக்கலாமா தவறு இல்லாது அது நானே பண்ண முடியும் பஞ்சாயத்து அவன் சொல்லிட்டு செஞ்ச உன்ன மேல அண்ணி வச்சிருக்க கம்ப்ளைண்ட் நானே அண்ணி வச்சிருக்காரு டேய் யாரா அண்ணி வச்சிருக்கானே ஆயா வச்சிருக்கானே எவ்வளவு உங்களுக்கு ஆணுடா சரி வாங்க 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 ஐயா கோபப்படாதீங்க ஐயா உணவு சொல்லுவான் சின்ன பையன் அதுக்காக ஏங்க இதென்ன உங்க கோமண துணி ஏய் கோமண துணி இல்லடா அங்க வஸ்திரம் என்னது அங்க சோத்திரம் டேய் அங்க வஸ்திரம்டா ஏங்க இது எப்படியா போடுவா எப்படி பண்ணா இந்த மாதிரி போட்டா உங்களுக்கு நல்லா இல்ல நான் சொல்ற மாதிரி நீ போட்டு வா அப்பதான் உங்களுக்கு அழகா இருக்கும் நீ இருக்க அழகுக்கு உங்களுக்கு அதான் பொருத்தமா இருக்கும் சத்தியமா நிஜமா எப்படா போடா நேரா நில்ல வா நான் உங்க போட்டோ போஸ்ட் கொடுக்குறேன் நான் கை இப்படி விடு வீடியோ பண்ணிக்கிறேன் சரி அப்படியே நில்ல இதான் உனக்கு அழகா இருக்கும் ஏய் சூப்பரா இருக்கு சரி வா கோயா என்னுடைய நாடு சோழபுரி நாடு சோழபுரி நாடு என்னுடைய பெயரோ ஞானசேகர் மன்னர் பரவாயில்ல விடு முதல் திருமணம் ஆனதுடா முதல் திருமணம் ஆன பிறகு என் மனைவியே இறந்து விட்டார் ஐயோ பாவம் அவங்க செத்துட்டாங்க நீ உயிரோட இருக்கிறியா நான் செத்துட்டா இந்த நாட்டுல யார பாக்க மனைவி இறந்த பிறகு உடல் பிறந்த தம்பியும் தங்கையும் காப்பாற்றி நினைக்க வேண்டும் என்று 2வது தரமாக ஒரு பெண்ணை பார்த்து நான் திருமணம் செய்தேன் என் மனை பெயரோ மோகனா 2வது கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா ஆமாடா
குழந்தைகளை காப்பாற்ற வேண்டுமே அதனால் திருமணம் செய்தேன். இப்போது என் மனைவி பெயரும் மோகனா. நான் அழைத்ததாக இருவரும் சேர்ந்து அழைத்து வந்தால் அங்கே போதும்.